அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்தில் ஒரு பேய் படமாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கஸ்தூரி மஹால் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்க ஒரு பெண் அவங்க எங்கே தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பழமையான பொருள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது 700 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தால் பல அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க இந்த புத்தகத்துல இருக்க மர்மத்தை போக்குனாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெயின் கேரக்டரான சூர்யா அப்படின்றவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு அமானுஷமான கனவு வர ஆரம்பிக்குது. அதாவது இவர் ஒரு இடத்துக்குள்ள போகிற மாதிரியும் அங்க ஒரு உருவம் நின்றுகிட்டே இருக்க மாதிரியோ அந்த உருவத்தால் இவர் பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார் அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனா. இன்னொரு மெயின் கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான மேகா அப்படின்றவங்க தான் அவங்க. ஸோ அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதும் அவங்களுக்கு ஒரு பழமையான புத்தகம் கிடைக்குது. அதை இவங்க ஆர்வமாக கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த புத்தகம் பார்க்கவே பயமுறுத்துற தோரணையில் இருக்கு அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனா இவங்களோட ஒட்டுமொத்த கேங்கும் இங்க கூட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் மொத்தமாக இவங்களோட டீம்ல 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர்ல இவங்க மட்டும் தான் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்ற மாதிரியும் மிச்சம் 4 பேர் இருக்காங்க இல்லையா. நிறைய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஆட் ஷூட் பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரீசெண்டா இவங்களுக்கு ஒரு நகைக்கடை ஆடு கிடைச்சிருக்கு. இதனால இதை பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கற்பனை ஒரு ஜோசியக்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு ஞாபகத்துல ஏறிடுச்சு அப்படின்னா மறக்கவே மறக்காது. இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது மேகா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் மேகாவோட மாமா இவர் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம மேகா இங்க வந்தாங்க இல்லையா, இவங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனை இன்னும் ஒரு 2 கேரக்டர் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துல டீ கடை வச்சிருக்க ஒரு நபர், அதாவது இங்க இருக்கா இல்லையா இவர் தான் டீ கடை வச்சிருக்காரு. இந்த கிராமத்துல ஆளே இல்லை அப்படின்னாலும் டீ கடை அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுட்டீங்க, ஒரே ஒரு நாள் கூட ₹1 கூட இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்குது, நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மறைவி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் சைக்கிள்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்க கஸ்தூரி மஹால் அப்படின்ற இவங்களோட ஊர்ல ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த பக்கமா இந்த மனுஷன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணோட குரல் அங்கிருந்து கேட்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ, நீங்க இங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஒரு மாதிரி வெள்ளந்தியான மனுஷன் அந்த இடத்துல யார் இருக்க போறா அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல இவருக்கு ஒரு ₹100 கிடைக்குது. வீட்டுல காசே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டாங்க. இது நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு போக அப்படியே கற்பனை இவரோட மருமையை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு செயின் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கற்பனை இந்த கோல்டு செயின் கொடுத்த விஷயம் இருக்கு இல்லையா, இது மட்டும் கனவா ஒருத்தவங்களுக்கு, அதாவது ஹீரோட கேங்ல 5 பேர் சொல்லியிருந்தா இல்லையா, அதுல ஒரு பொண்ணுக்கு கனவா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ ஒன்னும் புரியாம குழப்பத்துல இருக்க இதே மாதிரியான அதாவது வேற விதமான ஒரு கனவு அதற்கு இன்னொரு கேரக்டர் கிட்டயும் வர ஆரம்பிக்குது. அவர் காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 மர்மமான பெண்கள் இவரையே பார்த்துக்கிட்டே இருக்க இவர் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நண்பர்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அங்க 5 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த புத்தகத்தால தான் எல்லா விஷயங்களும் நினைக்கிறேன், 700-800 வருஷம் பழமையான புத்தகம் அப்படின்னா கண்டிப்பா அது சபிக்கப்பட்ட புத்தகமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க யாருமே பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரியும் ஈஸியா கடந்து போக அந்த சமயத்துல தான் அந்த கஸ்தூரி மஹால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இவங்க லொகேஷனை பார்த்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம போனா என்ன, இந்த புத்தகம் கூட இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஜோசியக்காரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட பையன் தன்னோட குலத்தொழில ஃபாலோ பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி சோகமா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இது இவங்க தலைமுறையா பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் இவருக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. எனக்குன்னு ஒரு பாதையை நானா வகுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்பாக்கு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் மேகா வந்தாங்க இல்லையா, அவங்க வந்ததுல இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உணர்ந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சோழிகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள மேகா ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அவங்கள சந்திக்கணும்னு போக அந்த மேகா இவரை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவருக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குணத்துல கொஞ்சமான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது உணர்ந்துட்டு அந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புத்தகம் இவரோட கையில கிடைக்குது அப்படின்ற மாதிரியோ இதுல இருக்க ஆபத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க அந்த மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. அங்க போய் இவங்களோட ஆட் ஷூட்டுக்கு லொகேஷன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இதே சமயத்துல அந்த ஊர்க்காரர், அதாவது டீ கடை
வச்சிருக்கா இல்லையா, அவரோட பேர் கோட்டப்பா அப்படின்றது, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரை ஒரு நபர் வந்து சந்திக்கிறார் அப்படின்னு மாதிரியும். ஊர்ல யாராவது சமயக்காரங்க இருந்தாங்கன்னா எனக்கு சொல்ல முடியுமாயா, வெளியூர்ல இருந்து ஒரு 5 பேர் வராங்க, அவங்களுக்கு சமையல் செஞ்சு போடணும், பணத்தை பத்தி நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மனுஷனுக்கு பண தேவை இருக்கு, இதனால அதை நானே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஒரு சீட்டை விட்டுட்டு போயிட்டாருன்னு இருக்கும். இதை இவர் கவனிக்கிறாரு. கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் அங்கிருந்து போயிட்டார். சரி அப்புறமா கொடுத்துக்கலாமே இந்த மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த கஸ்தூரி மகால் இருக்கு இல்லையா, அதை கடந்து போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெண்ணோட குரல் இவரோட காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த வாட்டி திரும்பி பாக்குறாரு அப்படின்ன மாதிரியோ, அவங்க என் கிட்ட நீ வர முடியுமா, போன வாட்டி உனக்கு கிடைச்ச 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை போட்டதே நான் தான் அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டி அவரை கிட்ட வர வைக்கும் போது தான் அந்த சமயத்துல தான் ஒரு நபர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சீட்டை வச்சிருந்தா இல்லையா, அதை திறந்து பார்க்க சொல்லுது. அந்த வாய்ஸை திறந்து பார்க்கும்போது நிறைய பணங்கள் இருக்கு, இது எல்லாமே உனக்காக தான். அவ வந்து திருப்பி கேட்க போறது கிடையாது, எனக்காக நீ பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சில வேலைகள் மட்டும்தான், அதை பண்ணி கொடுத்த அப்படின்னா அளவில்லாத பணத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மனுஷன் இதை ஏத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க அதுக்கான தேவை கூடிய சீக்கிரத்துல வரும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பி வைக்க, அதே சமயத்துல இந்த 5 நண்பர்களும் அந்த ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்றத காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல ஜோசியக்காரர் இருக்கா இல்லையா, ஹீரோயினோட வீட்டுக்கு போன் பண்ணி அந்த வீட்டுல ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை என்கிட்ட எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க, அவங்களோட அம்மா போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த புத்தகம் அங்க இல்ல. சோ ஹீரோயின் கையோட கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது இங்க இவருக்கு தெரிய ஆரம்பிச்சதோ பயங்கரமான ஷாக்கான அப்படியே கற்பனா. இது 5 பேரும் அந்த ஊருக்கு பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த டீ கடைக்காரர் இருக்கா இல்லையா, இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு இடத்த கொடுத்தவர் சமயக்காரங்க யாராவது இருந்தா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, அதனாலதான் இவங்களை கூட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு 2 புது கேரக்டர் உள்ள கொண்டு வர ஆரம்பிக்க, அதுல இருக்க அந்த சின்ன பொண்ணோட பேரு அனுஷியா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க பார்க்க பயங்கர டிப்டாப்பா இருக்காங்க. இதுக்காக இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம், உங்க கூடவே இருந்து எல்லா வேலையிலும் கவனிச்சுப்பாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல, நாயகன் இருக்கா இல்லையா, அவர் அந்த பொண்ணை பாக்குறாரு அப்படின்ற மாதிரியோ அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இவங்க சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இவரை பார்த்ததும் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த வீட்டுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் குதர்க்கமா இருந்தார் இல்லையா, அதாவது அந்த புத்தகத்துல பேய் இருக்கு இங்க வேணா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அவர் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் பின்னாடி நிக்கிறாங்க. அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது கண்ணாடியில தெரியவே தெரிய கிடையாது. இதை பார்த்ததும் பயந்தங்க இருக்க எல்லார்கிட்டையும் ஓடி போய் சொல்லும் போது இந்த பெண் அழுதுகிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்குது. தேவையில்லாத விஷயங்களை எதுக்காகடா பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்க கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அவர் கேட்க ஆரம்பிக்க இவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு எங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை அந்த டீ கடைக்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட குரல் கிட்ட போய் பேசுறாரு அப்படின்ன மாதிரியோ, அது மூலமா தான் அந்த வீட்டுக்குள்ள போன 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேரையுமே இந்த பெண்ணோட குரல் தான் அனுப்பி வச்சது அப்படின்ன மாதிரியோ, நீ சொன்ன மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டேன், நீனும் எனக்கு பணம் வேணா, அதுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்ல, அங்க இருக்க எல்லாருமே இந்த கஸ்தூரி மகாலுக்கு நீ கூட்டு வந்த அப்படின்னா உனக்கு அளவில்லாத பணங்கள் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, இவர் இதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நீங்க இதுக்காக தானே வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு பயங்கரமான லொகேஷன் தெரியும், அந்த லொகேஷனை நான் ஷேர் பண்ணவாறு சொல்ல, அது கூடவே தான் மேகாவும் இவங்க பார்த்து வச்சு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. எங்க இது இங்க தாங்க இருக்கு, இது பேரு கஸ்தூரி மகால் அப்படின்றது ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு, நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் கூட்டு போறேன்னு சொல்ல, இவங்க லொகேஷனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்க அங்க பல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல இது ஏதாவது பிரம்மையா இருக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க பயந்து பயந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் போக போக ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த டீ கடைக்காரர் இருக்கா இல்லையா, அவர் இவங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இங்க ஓடி வரும்போது அப்படியே கற்பனா அந்த ஜோசியக்காரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத தினம் தினம் உணர்ந்துகிட்டே இருக்காரு. அதுல இருந்து அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பூஜையை நடத்தணும் அப்படின்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரை சுத்தி ஏதோ ஒரு உருவம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க விளக்குகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அது ஒரு போட்டு வச்சிருந்த ஒரு பெரிய கோலம் மாதிரி இருக்கும், அதுவும் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் புரியல. இவரோட மனைவியை கூப்பிட்டு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லலான்னு போகும்போது பட்டுன்னு இவர் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரியோ, இவரோட பையன் வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இவருக்கு தற்காலிகமா ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியோ, இவரால் இப்போதைக்கு எழுந்து நடக்க முடியாது அப்படின்ற மாதிரியோ சொல்ல, இந்த சமயத்துலதான் இது நேரம் வரைக்கும் அப்பாவோட விஷயங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருந்தாலியா இவரோட பையன், அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பெரிய ஆபத்து இங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற
அப்படின்றது புரிய ஆரம்பிச்சு அப்பாவோட எல்லா விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த டீ கடைக்காரர் தன்னோட மனைவியோட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பணத்தை எல்லாத்தையுமே அந்த கஸ்தூரி மகால்ல இருக்க ஒரு உருவம் தான் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீ திருடிட்டு தானேயா வந்த, எனக்கு இது மேலாம் நம்பிக்கையே கிடையாதுயா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே இவங்க 2 பேரும் அந்த வீட்டு முன்னாடி போறாங்க. ஆமா நான் சொன்னா நம்ப மாட்டா, நீ தானே அந்த பணத்தை கொடுத்த, நீயே சொல்லுமான்னு சொல்ல அந்த சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு அளவில்லாத பணம் வேணும் அப்படின்னா நீங்க நான் சொல்றதை மட்டும் பண்ணா போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவங்களுக்கு பயமா இருந்தாலும் பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, சந்தோஷமா அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனை இவர் கடையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பையோட உள்ள வரார். ஒரு டீ வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண 2 போலீஸ்காரங்க உள்ள வராங்க. இதை பார்த்ததும் அந்த நபர் இந்த பேக் இங்கே இருக்கட்டும் நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி இவர் அடிச்சு தூக்குது அப்படின்ற மாதிரியோ அந்த இடத்துல இறந்து போக இவர் இருக்கா இல்லையா வேகமா ஓடிப்பா அந்த பைய பாக்குற பை முழுக்க பரமா இருக்கு. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அந்த குரல் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த ஜோசியக்காரரோட பையன் இருக்கா இல்லையா அவர் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரியோ அந்த புத்தகம் மூலமா வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாத்தையும் விவரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா இந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. கஸ்தூரி அப்படின்ற ஒரு நாட்டோட இளவரசி வேற ஒரு நாட்டுல இருக்க இளவரசனை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த இளவரசனோட வீட்டால கஸ்தூரி எதிர்க்கப்படுறாங்க. நீ எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் பிளாக் மேஜிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா அவர் முன்னாடி ஒரு ஜென்மத்துல இவங்களுக்கு பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவங்களை கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இவங்களோட ஆன்மா வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த புத்தகத்துல அடைக்கிறார். அந்த புத்தகம் இங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரியோ அதை படிக்க அவங்க வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட காதலனை தேடி அவங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான உயிர்கள் போனாலும் அவங்களோட காதலனை அடையாம அவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இதுக்கு நடுவுல தான் அந்த பேய் அடக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு கேட்கும்போது அதே புத்தகத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அதாவது ஒரு வாசகம் இருக்கு. அதை படிச்சாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்ன பக்கம் அங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா அவங்க பொத்தனை வழிக்க விழுந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது இந்த நபர் மட்டும் அதாவது ஜோசியக்காரர் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த ஆன்மா இவர் கண்ணு முன்னாடி வருது அப்படின்ற மாதிரியோ பேசின எல்லா விஷயங்களையும் மறந்து போக கூட இருக்கவங்க என்ன வாசகம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்கும் போது இவர் மறந்து போயிட்டாலையா எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அன்னைக்கு நைட்டு இவர் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்மா இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் இவரோட கையில ஒரு தாயத்து இருக்கு அப்படின்றது அது உணர ஆரம்பிக்குது. இதனால அங்கிருந்து கிளம்பி டீ கடைக்காரர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. உனக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் இல்லையா, இப்ப நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட சுயநினைவு இவர் இழக்கிறார் அப்படின்ற மாதிரியோ ஒரு மாதிரி பித்து போயிச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சு அந்த நபரை துடிக்க கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு 2 கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களே சமைக்கணும்னு அவங்க அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எனக்கு என்னன்னு புரியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க 2 பேரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. சோ கஸ்தூரி அப்படின்றவங்க தான் இங்க அனுஷியா அப்படின்ற பேர்ல இருக்காங்க. சோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் படுத்த படுக்கையா இருக்கு. அந்த மந்திரவாதிக்கு போக ஆரம்பிக்குது. அவர் கண்ணு முன்னாடியும் கஸ்தூரி வராங்க அப்படின்ற மாதிரியோ உங்களோட பையனை நீங்க அனுப்பி இது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணீங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. உன் ஜென்மத்துல எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கினது நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை அந்த டீ கடைக்காரர் கொலை பண்ண டெட் பாடியை இழுத்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு லேடி இதை கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது திடீர்னு அந்த அனுஷியா இருக்காங்களே அதாவது கஸ்தூரி அந்த ஆன்மா இவங்க முன்னாடி வர ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு பின்னாடி இருக்க அந்த டீ கடைக்காரர் இவங்களை கொலை பண்றார் அப்படின்ற மாதிரியும் அண்ட் 2 பேரோட சடலத்தோட அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனை மிச்சம் இருக்காங்களா அவங்கள காமிக்கிறாங்க. இங்க இருந்து 2 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்ற குழப்பத்தோட புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாசகம் எங்க தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமா தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த டீ கடைக்காரர் வேகமா இங்க ஓடி வராரு அப்படின்ற மாதிரியும் நீங்க தேடிட்டு இருக்க 2 பேரும் அந்த கஸ்தூரி மகால் இருக்கு இல்லையா அங்கதான் இருக்காங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்க வாசகத்தை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க உடனடியா வர முடியுமான்னு சொல்ல இவங்க யோசிச்சாலும் இவங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்குது. இதனால அந்த இடத்துக்குள்ள வேகமா போக ஆரம்பிக்க கதவு அப்படியே வெளிப்பக்கமா லாக் ஆகுது அப்படின்ற மாதிரியும் இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாலே அந்த மனுஷனை நீ எனக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு உன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஒரு பக்கம் ஓடி போறாரு. எங்க உள்ள இருக்கவங்க ஒருத்தரும் இவங்களோட நண்பர்களை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கஸ்தூரி பையால ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியோ இன்னொரு பக்கத்துல ஒரே ஒரு
அவர் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருப்பாரு. அவரு இந்த கஸ்தூரி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவர் காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எதுவுமே நான் யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க மாட்டேன், எனக்கு இந்த தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரை மட்டும் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புது அப்படின்ற மாதிரியோ இப்போ மிச்சம் இருக்கிறது நாயகன் மட்டும்தான். ஸோ நாயகனை இந்த ஆன்மா பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த இளவரசன் நாயகன் தான் அப்படின்ற மாதிரியோ இந்த ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேருமே இங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை இந்த கஸ்தூரி மகால் இருக்கு இல்லையா, இந்த மகாலுக்கு வெளியில நாயகன் இறந்து போன நிலையில கிடக்க மொத்த கூட்டமும் அங்க நின்றுகிட்டு இருக்கு. அந்த தப்பிச்சு போன ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் ஓடி வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல கஸ்தூரி ஆன்மா நின்றுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அண்ட் இவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்த எல்லாரோட டெட் பாடியும் வெளியே வந்திருக்காது, இவரோட டெட் பாடி மட்டும்தான் வெளியே வந்திருக்கும். ஸோ இது மூலமா தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட உடல் அப்படின்றது அவங்களுக்கு தேவை கிடையாது, அவரோட உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா அப்படின்ற ஒன்றத்தை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதனால மட்டுமே தான் இங்க இவரோட சடலம் காணப்படுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் இவரோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.